எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் இளமலை கிரவுண்ட் டைரக்டர். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஆஃபரோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஆஃபர். நம்ம வெஸ்டி நிறுவனம் 2 ஆஃபர் வந்து நமக்கு இந்த மார்ச் மந்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி உமன்ஸ் டே. எல்லாருக்கும் இன்டர்நேஷ்னல் ஹாப்பி உமன்ஸ் டே வந்து என்னோடய சைடில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உமன்ஸ் டே ஒரே ஒரு நாள் மட்டும் உமன்ஸ் டே அப்படின்றது செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உமன்ஸ் டே இருக்கிற அளவுக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிட்டு ஒரு விமனுக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறது தான் விமன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருமே ஸ்பெஷலி விமன்ஸ் கட்டாயம் வந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சந்தோஷமாக விமன்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னா வெஸ்டீஜை சின்சியராக எடுத்து பண்ணுங்கள். என்றைக்குமே வெஸ்டீஜ் வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்ட வெஸ்டீஜ். அதே போல் விமன்ஸ் மேலே ரொம்ப அக்கறை கொண்ட வெஸ்டீஜையும் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இந்த விமன்ஸ் டே அன்றைக்கி 2 சூப்பரான ஆஃபர் நமக்கு கொடுத்துருக்காங்க விமன்ஸ்க்கு ஸ்பெஷலி. ஸோ என்ன ஆஃபர் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆஃபரோட டாபிக் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஜாயினிங் ஆஃபர்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டு நமக்கு ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் ஆஃபர்னே நம்ம சொல்லலாம். இந்த ஆஃபர் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகி என்றைக்கு முடியும் அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 12ஆம் தேதி வரலும் இந்த ஆஃபர், அதாவது கிட்டத்தட்ட 5 நாட்கள் இந்த ஆஃபரோட வேலிடிட்டி இருக்குது. இந்த 5 நாட்களில் இந்த ஆஃபரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போது இந்த ஆஃபரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விமன்ஸ், நம்ம டீமில் யாரையாவது நம்ம வந்து புதுசாக சேர்த்துறோம். நீங்கள் மேல் கேட்டகரியாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம், ஓகேங்களா. எனிஹவ் நீங்கள் உங்கள் டீமில் வந்து ஸ்பெஷலி விமன்ஸ் யாராவது இந்த டேட்டுக்குள்ளே சேர்றாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ஐடி க்ரீன் ஐடியாக ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது ரெட் ஐடி அப்படின்னா, இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க வீட்டுக்கு வேண்டிய ப்ராடக்டை அவங்க 30 பிவிக்கு மினிமம் வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா 30 நாளில் அவங்களோட ஐடி க்ளோஸ் ஆகிடும். இதுதான் ரெட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க, ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கன்னா அது க்ரீன் ஐடியா ஆகிடும். 30 நாள் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த ஐடி பர்மனெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த வகையில் இந்த யாரெல்லாம் இந்த 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே விமென்ஸ் நம்ம டீமில் சேர்றாங்களோ அந்த விமனோட ஐடி, அந்த ஃபீமேலோட ஐடி பார்த்திங்கன்னா க்ரீன் ஐடியாக மாறிடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பெரிய பெனிஃபிட். ரெண்டாவது, எக்ஸ்ட்ரா 50% பிவி வந்து கொடுக்குறாங்க. இப்போது சேர்றாங்க இல்லையா விமன், அவங்க வீட்டுக்கு வேண்டிய ப்ராடக்டை ஒரு சம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி விமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி. அதாவது என்னென்ன அப்படின்னா, மிஸ்டர் மிலன், வெலினோ, ஸ்கின் ஃபார்முலா 9, டியூ கார்டன், அஷூர் நேச்சுரல், இந்த 6 கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து அவங்க வீட்டுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸை இந்த 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளார எந்த டேயில் அவங்க வாங்கினாலும் 50% ஃப்ரீ பிவி அப்படின்றது கொடுப்பாங்க. உதாரணமாக 100 பிவிக்கு அவங்க இந்த கேட்டகரியிலேருந்து மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 50 பிவி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 150 பிவியாக அவங்களோட ஐடியில் சேர்த்துருவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட் பாருங்கள். ஏன்னா இது வந்து அவங்கள முன்னேற்றத்துக்கு வந்து காமிக்கணும், முன்னேறணுன்றதுக்காக தான் இந்த 2 நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதி இந்த 5 நாளில் யார் சேர்ந்தாலும் உமன்ஸ் சேர்றாங்கன்னா அவங்க ஐடி க்ரீன் ஐடியாக மாறிடும். ரெண்டாவது, அவங்க அந்த 12ஆம் தேதிக்குள்ளே இந்த கேட்டகரி ப்ராடக்ட்ஸை வாங்குறப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 பிவி வந்து கொடுத்துருவாங்க. 50% பிவி அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா. 50 பிவி கிடையாது, 50% பிவி. சரிங்களா. இதுதான் ஒரு ஸ்பெஷல் சூப்பரான ஆஃபர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. சரி, இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு, இந்த ஆஃபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதி வரலும் தான் வேலிடிட்டி. இந்த டேட்டில் யார் சேர்ந்தாலும் அவங்க விமென்ஸ் சேர்றாங்கன்னா க்ரீன் ஐடியா மாறிடும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 50% பிவி அப்படின்றது 50% பிவி அப்படின்றது கொடுப்பாங்க. அது நான் சொன்னால் போல் மிஸ்டர் மிலன், வெலினோ அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸ்கின் ஃபார்முலா 9, டியூ கார்டன், அஷூர் நேச்சுரல் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டில் இருந்து மட்டும்தான் அவங்க வாங்கணும். அதை தாண்டி அடிஷ்னலாக வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா செகண்ட் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா. பட் 50% பிவின்னா வேணும்னா அந்த கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேர்த்து போட்டால் மட்டும்தான் 50% பிவி அப்படின்றது கிடைக்கும். உதாரணமாக 50 பிவிக்கு அவங்க வாங்கினாலும், இந்த கேட்டகரியிலேருந்து வாங்கினாலும் 50 பிவி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. புரியுதுங்களா. அவங்க
வேறு கேட்டகரி ப்ராடக்ட்டை போட்டாங்கன்னா இதில் எலிஜிபிள் ஆக முடியாது. 3வது என்னென்னா அவங்களோட கேஒய்சி கட்டாயம் அவங்க சப்மிட் பண்ணணும் 30 நாளில். 4வது டிபிபி டீம் பில்டிங் போனஸ் 3% ப்ளஸ் எல்ஓபின்னு சொல்லுவாங்க 18%. இது மேலே இருக்க அப்ளைன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுக்குமே அந்த க்ரீன் ஐடியா வர பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா பிவி வருது இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பிவி வந்து டிபிபிக்கும் எல்ஓபிக்கும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் சைடு பிவிக்கு எடுத்துப்பாங்க. உதாரணமாக இப்போ சில்வருக்கு 1800 பிவி, கரெக்டுங்களா, 1801 பிவி. இப்போ அவங்களுக்கு சைடு வால்யூமில் இப்போ ஒருத்தர் புதுசாக விமன் சேர்றாங்க, அவங்க 100 பிவி வாங்குறாங்க, 50 பிவி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 150 பிவியுமே என்னென்னா சைடு பிவியாக யார் மேலே இருக்க அப்ளைனோ அவங்களுக்கு போகும். ஓகேங்களா. டிபிபி எல்ஓபி வந்து ஆக்சுவல் பிவி தான் எடுத்துப்பாங்க, எக்ஸ்ட்ரா பிவி வந்து கன்சிடரேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா பிவி இந்த 50% பிவி வருது இல்லையா, அது கொடுக்க மாட்டாங்க. சைடு வால்யூமுக்கு 50% பிவி எடுத்துப்பாங்க. அடுத்து இது வந்து கன்சிஸ்டன்சி, இது உள்ளார எலிஜிபிள் ஆகணும்னா அவங்க ஆக்சுவல் பிவியில் தான் அவங்க கன்சிஸ்டன்சி பண்ணியிருக்கணும். உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு விமன் வந்து 50 பிவிக்கு வாங்குறாங்க இந்த 12ஆம் தேதிக்குள்ளே. கண்டிஷன் படி 50 பிவி வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டோட்டல் பண்ணால் 100 பிவி ஆகிடுச்சு. அப்போ 100 பிவி கன்சிஸ்டன்சியில் எலிஜிபிள் ஆனால் இல்லை. ஓகேங்களா. அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா. அவங்களுக்கு அந்த 50 பிவி கூட ஆக்சுவலாக இன்னும் 50 பிவிக்கு வாங்கினா தான் கன்சிஸ்டன்சியில் அவங்க வருவாங்க. கிளியர் நினைக்கிறேன். அடுத்து ஃபாஸ்டாக 8%க்கு அவங்க எலிஜிபிள் ஆகணும்னா அதுக்கும் ஆக்சுவல் பிவி தான். உதாரணமாக 300 பிவி நம்ம எடுத்தால் தான் ஃபாஸ்டாக 8% இல்லையா. இப்போ ஒரு விமன் சேர்ந்துட்டு 200 பிவிக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதில் 50% பிவி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா 100 பிவி எக்ஸ்ட்ரா வரும். டோட்டல் பண்ணால் 300. இப்போ இவங்க ஃபாஸ்டாக 8% லெவல் போயிடுவாங்க. ஆனால் அந்த லெவல் போகிறப்ப 750 ரூபா வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. அந்த வவுச்சர் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா இந்த 100 பிவி எக்ஸ்ட்ரா பிவி இல்லையா, அதனால் அவங்களுக்கு கிடைக்காது. இன்னும் 100 பிவி அவங்க ஆக்சுவல் பிவி வாங்கினா தான் அவங்க டீமில் யாராவது வாங்கினா தான் அந்த 750 ரூபா கூப்பன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுதான், இன்னொரு வாட்டி வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லோரும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 2வது ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஆஃபர்னே நம்ம சொல்லலாம். ஸ்பெஷல் லக்கி ட்ரா. ஒரு 24 விமென்க்கு வந்து லக்கி வின்னராக சூஸ் பண்ணி நம்ம வெஸ்டீஜ் சைட்லேருந்து ஃபஸ்ட்டில் வரவங்களுக்கு 8 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, செகண்ட் 8 பேருக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, மூணாவதாக ஒரு 8 பேருக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. 3 டைப், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரி பிரித்து இந்த ஒவ்வொரு இதுலேயும் 8 பேருக்கு வந்து ஸ்பெஷல் லக்கி வின்னரை 24 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ஆஃபரும் வந்து ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் ஆஃப்டர் ஜாயினிங் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க இல்லையா, அப்போது அதான் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள். என்ன அப்படின்னா இந்த ஆஃபரும் நமக்கு 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலும் தான் வேலிடிட்டி. சரிங்களா. 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதிக்குள்ளே அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா தான் இந்த ஆஃபர் உள்ளார, இந்த லக்கி ட்ரா உள்ளார வர முடியும். சரிங்களா. இந்த ஆஃபர் என்னென்னா நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆஃப் மில்லன், வெலினோ, ஸ்கின் ஃபார்முலா 9 இந்த கேட்டகரியிலேருந்து 1500 ரூபாய்க்கு சிங்கிள் இன்வாய்ஸில் அவங்க வீட்டுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸை வந்து மிஸ்டர் ஆஃப் மில்லன், வெலினோ, ஸ்கின் ஃபார்முலா 9லேருந்து இந்த 12ஆம் தேதிக்குள்ளே விமன் யார் வாங்குகிறாங்களோ புதுசாக ஐடி போட்டிருக்கணும். 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே ஐடி போட்டிருக்கணும். அந்த ஐடி போட்ட விமன் 1500 ரூபாய்க்கு சிங்கிள் இன்வாய்ஸில் இந்த 3 கேட்டகரியிலேருந்து வாங்கணும். வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த லக்கி ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வெஸ்டீஜ் சைட்லேருந்து ஆஃப்டர் 15 days கழிச்சு 27ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்பின் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட ஐடி நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அந்த 26 லக்கி வின்னர்ஸில் நம்மளோட நேம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பொசிஷனில் ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டாக அந்த பொசிஷனுக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆஃபரும் செகண்ட் ஆஃபரும் நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மிஸ்டர் ஆஃப் மில்லன், வெலினோ, ஸ்கின் ஃபார்முலா இந்த கேட்டகரியில் இருந்து மட்டும் யார் இருந்தாலும் இப்போது சேரக்கூடிய விமென்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி 1500க்கு மேலே அவங்கள பில் பண்ண வச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃபர் உள்ளாரையும் எலிஜிபிள் ஆகுவாங்க, செகண்ட் ஆஃபர் உள்ளாரையும் அவங்க எலிஜிபிள் ஆகிடுவாங்க.
அப்புறம் சப்போஸ் அவங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லக்கி வின்னராக வந்துடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட கண்டிஷன். ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆஃபரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி கடவுள் நமக்கு வந்து லக் வச்சுருந்தாருன்னா கிடைச்சிரும். சப்போஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கடவுள் நமக்கு லக்கு கொடுத்துருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்களா? இது வந்து யூஷுவல் ஃபஸ்ட் ஆஃபர் ரிலேட் பண்ணி தான். இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். உங்கள் டீமில் இந்த 5 நாளில் உங்கள் டீமில் ஃபீமேலை நம்ம டீமில் சேர்த்துறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஆஃபரோட வீடியோ, நான் பேசின வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு புரிய வைங்க. புரிய வச்சு உங்கள் டீம் லீடர் கூட கனெக்ட் பண்ண வைங்க. அவங்க புரிய வைப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு சூப்பரான ஆஃபர். எல்லாருமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளைன்ஸ் இருப்பாங்க, இல்லை என்னோடய நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கூட வாய்ஸ் மெசேஜோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தேங்க்யூ. விஷுவல்.